ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக். நான் வந்து ஸ்கூல் காசு இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் இந்த ஒரு பிளாக் கலர் பேக்கோட தான் என்ன இவ்வளோ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஏன் இந்த பேக் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு போகும்போது மெயினாக நான் என்னென்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது காட்டுறேன். சரி, ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டீவ் மாடர்ன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டோடது. இது பெரிய பிராண்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த ஊருக்கு வந்த புதுசில் இந்தியா போனோம் இல்லையா, அப்போ ராஸ் இருக்குல்ல, அங்கே போனப்போ $40 $45 ஆனால் அந்த அந்த இதில் ரேஞ்சில் தான் இது வாங்கினேன். எனக்கு அப்போ பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து பேக் எப்பயுமே ரொம்ப பிடிக்குங்க. ஸ்லிங் பேக்கோ இல்லை ஒன் சைட் பேக் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அது வந்துட்டு ஷோல்டர் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இதுனா நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி யங்காகவும் ஃபீல் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரெண்டு பக்கம் போட்டுட்டு போகும்போது. ஸோ அதனால் 4.5 இயர்ஸாக இந்த ஒரு ஹேண்ட் பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்டபுள் ஹேண்ட் பேக்னா அது இது தான். சரி, ஓகே. ஃபஸ்ட் இதோட ஜிப் எத்தனைன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே ஒரு ஜிப் இருக்கும், கீழே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சானிடைசர் இருக்கும். அதுக்கப்புறமா கிளிப்பு, இந்த மாதிரி எத்தனை கிளிப் இந்த பேக்கில் இருக்குன்னு தெரியாது, அங்கங்கே வச்சுருப்பேன். ஸோ இந்த ஒரு குட்டி கிளிப் இருக்கும், அப்புறம் ஒரு பென் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும். இதில் தான் எப்பயுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பசங்க கூட போகும்போது பசங்க வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்துட்டு வெயிலில் இன்றைக்கி ரொம்ப நேரம் இருந்துச்சு, அதனால பாட்டில் உப்பி போயிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இதில் மோஸ்ட்லி நான் எதுவும் வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்படி திறந்து எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால் ஃபோன் கையிலே இருக்கும். இதில் மோஸ்ட்லி வச்சேன் அப்படின்னா ஒரு சீப் எது வைப்பேன், பட் இப்போ இருக்கும் இல்லை, அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி ஒரு ஜிப் இருக்குங்க. இந்த பின்னாடி ஜிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட i797 இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்ட் டைமில் அங்கங்கே வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம்ல. ஸோ அதனால் இதை வந்துட்டு பிரிண்ட் போட்டு பேக், சாரி ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, அதனால் இதை வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருப்பேன் நான் நம்மளோட வீசா இதுக்காக. ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு யார் எங்கே போனாலும் சரி, காரில் ஒன்று வச்சுக்கோங்க, பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க, இது மஸ்ட்டு. ஸோ அதனால் அது வந்துட்டு வச்சுப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னுடைய பொக்கிஷம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பெரிய இதுவே இருக்கும். இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். உள்ளே வந்துட்டு பவுச் நம்பர் 1, இது கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற பவுச்சு. இது வந்துட்டு வெளியில் ட்ரிப்பெல்லாம் போனேன் அப்படின்னா டபால் இதை மட்டும் எடுத்து போட்டு போயிடுவேன். ஸோ இது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இன்னொரு பவுச் இருக்கும். இந்த பவுச் வந்துட்டு பவுச்சுக்கே நான் ஒரு கதை சொல்லலாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த ஜாப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதோட இது ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்தோடனே ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஹெட்ஃபோன் இது. ஸோ அதோட பவுச் இது. இந்த அவங்க வாங்கி கொடுத்த ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே இந்த பவுச்சு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹெட்ஃபோனை பார்த்தப்போ கூட இல்லை, வா இந்த பவுச் சூப்பராக இருக்குல்ல, நான் இதில் எல்லாம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இப்போ 10 இயர்ஸ் முன்னாடியே எடுத்து வச்ச பவுச் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப 10 வருஷமாக அந்த பவுச் என் கூட இருக்குது. ஓகே, என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பாக உள்ள திறந்து காட்டுறேன். அப்புறம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இருக்கும். இது வந்துட்டு அம்மாவாக இருக்கிற எல்லாரோட பேக்லேயும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுலேயும் பாய் மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க, சேஃப்டி முக்கியம். அதுக்கப்புறமா நாப்கின், அப்புறம் என்னோடய பர்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு. இந்த ஸ்பூன் எதுக்குன்னா அப்பப்போ காரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன், வேலைக்கு போகும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது வெளில கிளம்புறனாலும் இவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க, நான் வந்து காரில் போகும்போது தான் சாப்பிடுவேன். அந்த டைம்லையும் இது யூஸ் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் இந்த ப்ளக்கோட தான் வச்சுருப்பேன். என்னோட வந்துட்டு iPhone 13 Pro Max, அதனால் அது கொஞ்சம் அந்த பழைய பின் இருக்கும் இல்லையா, அந்த மாடல். ஸோ அதனால் அதோட பின்னு அதோட சார்ஜர் இதோட தான் வச்சுருப்பேன். காரில் போடுறதுனாலும் ஒன்று காரில் வந்துட்டு இது இல்லாமல் இருக்கும், ஸ்கூலில் போடுறதுக்கு மெயினாக தேவைப்படும்னு சொல்லிட்டு இது மாதிரி வச்சுருப்பேன். ஓகே, அதுக்கப்புறமா உள்ள ஒரு ஜிப் இருக்குது. இந்த பக்கம் ஜிப் இல்லாமல் அந்த குட்டி பாக்கெட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி 2 இருக்கும். அந்த ஜிப்பில் வந்துட்டு நம்மளோட லேடிஸோட ஐட்டம்ஸ், பேடு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம எங்கே போயிட்டு யார்கிட்ட வேலை பார்க்கும்போது கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். அதுக்கப்புறமா அந்த கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இது இப்போ ரீசெண்டாக கவனோட பர்த்டேக்கெலாம் வந்துச்சு இல்லையா, அந்த கிஃப்ட் கார்டு. அப்புறம் எனக்கும் வந்துட்டு அப்பப்போ ஸ்கூலில் ஏதாவது கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்பக்ஸ்
இப்படி ஒரு கடை இருக்குது, எங்கே போய் டீ குடிக்கலாம், இங்கே போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்றது ஸ்கூலுக்கு போனோன்னு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்டார்பக்ஸ் கிஃப்ட் கார்டு வரும். அதுக்கு முன்னாடியும் நான் பார்த்துருக்கேன், பட் பெருசாக நான் போயிட்டு காஃபி பிரியர் வெளியில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு கிடையாது. எப்பயோ ஒரு தடவை 2 தடவை அப்படி குடிச்சிருப்பேன். இந்த கிஃப்ட் கார்டு ஃபன்னுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கில் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இந்த பேக்கில் ஒன்றும் இல்லை. ஆமாம், கொஞ்சம் மேலே ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்குக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஒரு பவுச்சாக போகலாமா? ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட், 10 வருஷமாக நான் கூட வச்சுருக்கேன் இந்த பிளாக் என்னக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? என்னோட ஃபேவரட் தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டில் என்னோட ஃபஸ்ட்டு நான் சென்டிமெண்ட்டாக உள்ள வச்சதுலேருந்து போகலாம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பேரோட குலதெய்வம் கோயிலோட விபூதி. இது வந்து எப்பயுமே விபூதி குங்குமம் 2மே எப்பயுமே என் கூட இருக்கும். இது எனக்கு ஏன்லாம் எனக்கு தெரியாது. இது என் கூட இருந்தால் கடவுள் என் கூட இருக்கிற மாதிரி நிஜமாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு எந்த தப்பான விஷயங்களும் நடக்காது, நானும் இப்போ எதுலையும் சிக்க மாட்டேன், என் கூடவே கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எப்பயாவது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் என் நெத்தியில் இந்த விபூதி இருக்கும். வாயில் டெய்லி குலதெய்வத்தோட பேரை சொல்லாத நாள் நிமிஷம் இருக்கவே இருக்காது. எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும். பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன். திரும்பி கூட ஊரில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி வச்சுருக்காங்க. இன்னும் யாரும் வரும்போது எடுத்துகிட்டு வர கொடுக்க ஆள் இல்லை. ஸோ எப்போல்லாம் அந்த ஊர்லேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா பார்சல் போடுறாங்க அப்படின்னா பார்சலில் கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்ருவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இதை பற்றி பேசணும் அப்படின்னா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த ஆக்சிடெண்ட் ஊருக்கு இந்தியா போனப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அப்போ கோயிலுக்கு போகும்போது தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அங்கே கோயிலில் கொடுத்த விபூதி. அப்புறம் அந்த ஐயர் சொன்னார், இது எப்பயுமே உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிப்லாக்கும் மாற்றலை, 4 வருஷமாக அப்படியே இருக்குது, கூடவே இருக்கும். அடுத்து நான் இந்தியா போயிட்டு அப்போ தான் மாற்றுவேன். ஸோ அந்த விபூதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு. இது வந்துட்டு நான் சின்ன பல் சீப்பு அவ்வளோவா போட்டு சீவ மாட்டேன். எனக்கு முடி கம்மியாகவே இருந்தாலும் எனக்கு இந்த பெரிய பல் சீப்பு தான் பிடிக்கும். ஏன்னா இதை சீவும்போது முடி கொஞ்சம் கம்மியாக கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல். பெருசில் சீவும்போது நிறையா வர மாதிரி, சரி சின்ன பல்லில் சீவும்போது அதில் நிறையா வர மாதிரி இருக்கும். இதில் சீவும்போது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த சீப்பு எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சுருப்பேன். இது வந்துட்டு கீழே போனால் கீழே, மேலே போனால் மேலே, இந்த ஹேண்ட்பேக் எடுத்தேன், இந்த ஹேண்ட்பேக், காரில் ஒன்று, அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு அடுத்து இயர்பட்ஸ். இது கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த கியூடிப் இல்லாமல் நம்ம வந்துட்டு போகவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு வந்துட்டு காது அரிக்கும், மூக்கு அரிக்கும். அப்போல்லாம் கையை வாயெல்லாம் மூக்கில் வச்சுட்டு இருந்தோம்னா கண்ட்ராவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுப்பேன். இது எனக்கு சொன்னது யார் அப்படின்னா என் பெரிய பையன். ஆமாம், இதை வச்சுக்கோங்க எப்போவுமே பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர். இது ஃபேமிலி மாய்ஸ்சரைசர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்துட்டு இதில் எப்போவுமே இருக்கும். காரில் போகிறேன் அப்படின்னா அப்போ காரில் ஏறினோன்னு தான் கேட்பாங்க, மாய்ஸ்சரைசர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பையன் சின்ன பையன் அதனால் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் வேஸ்லினும் வந்துட்டு இருக்குங்க. வின்டர் டைமில் ரொம்பவே வந்துட்டு ட்ரை ஸ்கின் இல்லை, பயங்கர ட்ரை ஆகிடும். இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்துட்டு அந்த பெட்ரோலியம் ஜெல்லி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்புறமா ஒரு நெயில் பாலிஷ். திடீர்னு எப்பயாச்சும் கொஞ்சம் டக்குன்னு எங்கேயா கிளம்பி போகிறோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக வச்சுருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நெயில் பாலிஷ் போதும் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கலர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஹேண்ட் க்ரீம். இது இந்த டைமில் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் வின்டர் டைமில் வாரத்துக்கு ஒன்று இது மாதிரி காலியாகி போகும். ஏன்னா ஸ்கூலில் கை கழுவிட்டே இருப்போம், மாய்ஸ்சரைசர் தடவிட்டே இருப்பேன், அந்த ஹேண்ட் க்ரீம் தடவிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா ஒரு டியோட்ரண்ட் மாதிரி சின்ன சாம்பிளுக்கு வரும்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் அப்பப்போ எப்பயாவது கொஞ்சம் கப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அடிச்சுப்பேன். ஆனால் நான் டெய்லி குளிச்சிருவேங்க, குளிக்காமலாம் இருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிளாக் பவுச்சில் இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நான் திரும்பி ப்ரோமோ பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பவுச் வச்சுருந்தால இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பவுச் வந்துட்டு லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு இது கிஃப்ட் கொடுத்தாங்க. எங்கள் டீச்சர், என் கிளாஸ் டீச்சர் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் வச்சேன். இதில் தான் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா என்னோட ரீசன்ட் அடிக்ஷன் கூட சொல்லிக்கலாம், இந்த ஷெஃபோரா அந்த பிராண்டோட லிப்ஸ்டிக்கு. இது வந்துட்டு நம்ம உதட்டில் இருக்கிறதே தெரியாதுங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், ரிச்சாக காட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு என்ன இதுனா ஷெஃபோரா 15 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, இது இல்லை. இந்த பக்கம் இருக்கும் நம்பர் வந்துட்டு 4087A.
தெரியுதா? 40878. அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 20 போட்டிருக்கு, அதில் வந்துட்டு இதில் 15 போட்டிருந்துச்சு. இது வந்துட்டு 418 ஆமாம் 4180B அப்படின்னு போட்டிருக்கு. இதான் இந்த லிப்ஸ்டிக் வந்து சொல்லி ஆகணும். கலர் பார்த்தீங்களா, ஒயிட்டு. இது வந்துட்டு இந்த இது மேலேயே நான் போட்டதுனால இந்த கலர் லேஸாக இருக்குது. பட் இது வந்து ஒயிட் கலர், தெரியுதா? லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷிம்மரியில் மட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு லிப்ஸ்டிக் போட ரொம்ப பிடிக்குங்க. லிப்ஸ்டிக் போட்டால் எனக்கு என்னமோ நான் இன்னும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு எப்பயுமே ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் லிப்ஸ்டிக் பயங்கரமாக போடுவேன். பயங்கரமான எப்பயுமே லிப்ஸ்டிக்கோட தான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நான் என்னைக்கெலாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறனோ, இல்லை வெளியில் போனால் கண்டிப்பாக போடுவேன். பட் ஒர்க்குக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் தூங்கலை, ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அது வெளில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் லிப்ஸ்டிக் போடுவேன். ஓகே, லிப்ஸ்டிக்கு. அப்புறம் ஹேர் கிளிப்பு. அதுக்கப்புறமா இது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் தான், இந்த பாபி ப்ரௌன். அந்த இது ஒரு கிஃப்டில் வந்தது தான். நான் ரொம்ப இதை யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து இருக்கிறதே தெரியாது, கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறமா தைலம், 2 தைலம் வச்சுருப்பேன். இந்த தைலம் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா ரொம்ப வாசனை பிடிக்காது, பட் போட்டேன் அப்படின்னா டக்குன்னு கேட்கும். அப்புறம் நம்ம இந்த கோடாரி தைலம், இது 2ம் எப்பயுமே கூட இருக்கும். இதை நான் எத்தனை தொலைச்சிருக்கணும் தெரியாது, நான் எத்தனை எல்லாருக்கும் கொடுத்தேனும் எனக்கு தெரியாது. ஏன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவேன், அப்புறம் என்கிட்ட இருக்காது. அப்புறம் திரும்பி போயிட்டு கடையில் போயிட்டு வாங்குவேன், அப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்புறம் ஒரு கிளிப்பு. அதுக்கப்புறமா லிப் பாம் இருக்குங்க. லிப் பாமும் வின்டர் டைமில் யூஸ் பண்ணுவேன், பட் இதை எப்போயுமே வச்சுருப்பேன் இது பேக்கில். அப்புறம் பொட்டு. இந்த பொட்டுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா, ட்ரூவாக நடந்ததை. நான் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்த புதுசில், ஷார்ட்டாக சொல்லிடுறேன், வேலைக்கு சேர்ந்த புதுசில் நிறைய அந்த ஸ்கூலில் அப்போது நான் மட்டும்தான் இந்தியன் ரெகுலராக ஜாயின் பண்ணது. சில பேர் சப்ஸ்டியூட்டாக வருவாங்க போயிடுவாங்க. அந்த வருஷம் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்துட்டு அந்த போன புதுசில் என்கிட்ட அவ்வளோவா வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து பேச மாட்டாங்க, அவ்வளோவா பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, ஸ்மைல் கூட பண்ணுறது இல்லை. மற்றவங்களாம் வந்துட்டு நிறைய ஸ்மைல் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தேன், நான் குறையாலாம் சொல்லலை. அப்படி இருந்தப்போ ஒரு டீச்சர் மட்டும் ரொம்ப லிமிட்டடாக தான் எல்லாத்தையும், அங்கேயே அவங்க எல்லாத்தையும் லிமிட்டடாக தான் பேசுவாங்க. அவங்க எப்படி என்ன எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அவங்க என்னை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த எண்ட் ஆஃப் த இயரில் அவங்க எனக்கு வந்துட்டு ஒரு, அப்போ ஸ்கூலில் வந்து கேம் எல்லாம் வைப்பாங்க. எப்படின்னா அந்த கிறிஸ் விளையாடுறது, அந்த மாதிரி நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம். அப்போ அந்த கிஃப்ட்டில் எனக்கு வந்து என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு உன்னை வந்து நான் நிறைய வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய எழுதியிருந்தாங்க. அது அவங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தது என்ன அப்படின்னா, கடல் கடந்து வந்திருந்தாலும் இடம் மாறி இருந்தாலும், இது அப்படியே அவங்க எழுதி கொடுத்ததை நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். கடல் கடந்து வந்தாலும் இடம் மாறி இருந்தாலும் நீயா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருந்தாங்க. எனக்கு உண்மையாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஒரு கிஃப்ட் கார்டு இருந்துச்சு, அது வந்து $100. ஓகேங்களா? எனக்கு வந்து என் லைஃப்பில் நான் என்ன விஷயத்துக்காக அவங்க எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா, இந்த பொட்டு. அவங்க அதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் நிறைய இந்தியன்ஸை பார்த்துருக்கேன், இங்கே வந்தோடனே தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு மத்தியில் நீ இவ்வளோ நாளாக இந்த பொட்டு இல்லாத ஒரு நாள் கூட நீ ஸ்கூலுக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சு. எனக்கு வந்து அது எப்படி வார்த்தையால் அது சொல்லவே முடியாதுங்க. எனக்கு எப்போல்லாம் அதை நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு அது அழுக வந்துடும். அந்த கிஃப்ட் கார்டை கூட நான் இன்னும் வச்சுருக்கேன், ஏதோ ஒரு பர்ஸில் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிட்டேன். பட் இன்னும் அந்த கிஃப்ட் கார்டு மட்டும் அப்படியே அவங்க பேர் எழுதியே வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது வந்துட்டு லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட அடையாளம், அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மரியாதை, இதெல்லாம் வந்துட்டு யாருக்காகவும் எப்பயுமே மாற்றிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத பார்த்து, இந்த ஊர் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, இது என்ன எனக்கும் இதை வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட வச்சுலாம் இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை ஷேர் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட கேட்காமலாம். அதில் நிறைய பேர் வந்துட்டு இப்போ மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ லைஃப் இப்படி தான், நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, ஒரு கோடு போட்டு இப்படி தான் போகணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போயிடுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதில் போகிறதுனால இந்த மாதிரி அப்பப்போ நமக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அதை நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் எதையுமே நமக்கு தப்பாக சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஐப்ரோங்க, எனக்கு ஐப்ரோவும் வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் லிப்ஸ்டிக் சொன்னால எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குதுன்ற மாதிரி எனக்கு ஐப்ரோவும் அப்படி தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டார்க்கான ஐப்ரோ கிடையாது. எனக்கு அதனாலேயே வந்துட்டு எனக்கு போயிட்டு ஐப்ரோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் வந்துட்டு மேபி ஒரு 1 2 3 4 டைம்ஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் எடுத்ததே என் கல்யாணத்துக்கு தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா யூஎஸ் வந்துட்டு ஷிகாகோவில் ஒஹாயோவில் இருந்தப்போ ஒரு தடவை எடுத்தேன். இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு தடவை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுக்கும் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐப்ரோஸ் ரொம்ப எடுக்க மாட்டேன். லைட்டாக எனக்கு அங்கங்கே அந்த ஃபில் பண்ணாவே எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது மட்டும். இது பிளாக் கலர், ரொம்ப எப்பயாவது மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ணுறது, வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் தான் வந்து போடுவேன். ப்ரௌன் போட்டால் தான் வந்துட்டு ஹார்டாக தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் தான் போடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம இது ஜாயின்ட் பெயின் இல்லை எங்கேயாவது விழுந்துட்டோம், ஸ்கூலில் சுளுக்கிருச்சு அப்படின்னா உடனே தேவைப்படலாம், அதுக்காக இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேப்லெட், நம்ம ஊர் டேப்லெட் தான் வச்சுருக்கேன், பேராசிட்டமல் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ரேர் தான், எத்தனை போட்டிருக்கேன்னு பாருங்க இது வரைக்கும். இது எக்ஸ்பைரி டேட் எப்போ வரைக்கும் இருக்குன்னா 2027 வரைக்கும் இருக்குது. மாத்திரை போடுறத நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், முடியாத பட்சத்துக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ அதனால் அது இருக்கும். அப்புறம் இந்த ஊரோட தையல் நாளும் வச்சுருப்பேன். இந்த தையல் நாள் வந்த கதை என்னென்னா, ஒரு தடவை ஸ்கூலில் வந்துட்டு ஜாயின் பண்ண புதுசில்ன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வந்துட்டு வயிறு வலி. ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், பாத்ரூம் போய் பார்த்துட்டேன். ஆனால் அங்கேருந்து நான் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்னால் வந்துட்டு மாத்திரை போடாமல் வர முடியாது. ஒரு நிமிஷம் எக்ஸ்பைரி டேட் பண்ணி பார்த்துக்கிறேன். இது எக்ஸ்பைரி டேட்டே கிளியராக தெரியல. ஓகே, மாத்திரை போடாமல் வர முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே, போயிட்டு நம்மளே போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நர்ஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் தையல் நாள் இருக்கான்னு கேட்டேன். இல்லை அப்படின்ட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரில் வந்துட்டு டேப்லெட் நமக்கு யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டுருவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இங்கேன்னு எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டு இமெயில் போட்டு ஒரு வழியாக ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அவங்க வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, எடுத்து தரேன்னு சொல்லிட்டு 2 டேப்லெட் எடுத்து கொடுத்தாங்க. அது தையல்னால் தான் கொடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் இருந்த பெயினுக்கு அதை வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சாங்க, சரியாயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அன்னைக்குலேருந்து ஒன்று வாங்கி போட்டுப்பேன். அப்பப்போ எக்ஸ்பைரி ஆகும்போது தூக்கி போட்டுருவேன். பட் இருக்கும், பேக்கில் வச்சுட்டே இருப்பேன். எனக்காகவோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு லிப் பாம், இது வந்து குட்டி லிப் பாம் நிறைய வச்சுருப்பேங்க. அது எனக்கு அடிக்கடி ட்ரை ஸ்கின்றனால தேவைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பெண்ணு, இது இந்த பவுச்சோடு அந்த டீச்சர் கொடுத்தது, அதனால் அதை அதோட வச்சுருக்கேன். அப்புறமா ஜிப்லாக் கொஞ்சம் வச்சுருப்பேன், 1 2 3 ஜிப்லாக் வச்சுருப்பேன், எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளோட இது நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஐடெக்ஸ் பொட்டு. ஆனால் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. என்ன பிரச்சனைனா, நிற்காது. எனக்கு வந்து ஒரு பொட்டு வச்சேன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கணும், இல்லைனா எனக்கு டெய்லியாக நான் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இது வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு ஒட்டி பிடிக்கல. பட் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த பவுச்சில் இருக்குது. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஓகே, எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம போயிட்டு மற்றவங்கள்ட்ட போய் ஏதாவது அதுக்காக கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நம்மளே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டர் அப்படின்ட்டு. இன்னொன்று, அம்மாவாக இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கிறது பழகிருச்சுங்க. குழந்தை பிறந்த டைப்பர் பேக்கை தூக்கி அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறது. அப்புறம் என்னுடைய வேலட், பர்ஸு. இந்த பர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா, என்னோட டிரைவிங் லைசன்ஸ். நான் காட்ட முடியாது, ஆனால் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை இல்லை இது ஐடி ப்ரூஃப்க்கு எங்கேயாவது எடுத்து கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன நினச்சே நான் நிறைய பெருமைப்பட்டுக்கிற ஒரு தருணம் வந்துட்டு இந்த டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கும்போது தான். இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட வந்துட்டு டிரைவிங் தெரியாதப்பெல்லாம் எனக்கு வந்து எதுவும் ப்ரூஃப் இருக்காதுல்ல, ஸ்டேட் ஐடி இருக்கும். ஸ்டேட் ஐடி நான் வந்துட்டு ஒரு கலிஃபோர்னியாவில் இருந்தப்பெல்லாம் நான் வாங்கலை. இங்கே இந்த ஊருக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஐடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட், மோஸ்ட்லி நான் எங்கேயும் போக மாட்டேன். கலிஃபோர்னியாவில் இருந்த வரைக்கும் கோவில், வீடு, இங்கே ஏத்தாப்பில் இருக்கிற பார்க்கு, அந்த இது கிரவுண்டில் வாக்கிங்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்தாங்க, அவங்க வீடு. இவ்வளோதாங்க என்னோட இது வருவாக இருக்கும். அதனால் எனக்கு எதுவும் தெரில. இங்கே வந்துட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதுலேருந்து எவ்ரி டைம் என் ஃப்ரெண்டிட்ட பெருமையாக சொல்லுவேன். எங்கே போனாலும் ப்ரூஃப் கேட்கும்போதில்ல,
இன்னைக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கும்போது அப்படியே ஒரு கெத்தாக இருக்கும் எனக்கு. அது ஒன்று. அதுக்கப்புறமா இப்போ லைசன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, அதனால் போய்ட்டு அதை ரினியூவல் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். லாஸ்ட்டு சாட்டர்டே தான் போயிருந்தேன். அப்போ போனப்போ அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு பாஸ்போர்ட்டு இந்த I-797 ஃபார்ம் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்க அங்கே போனோன்னே சிம்பிளாக ஒர்க் ஆத்தரைசேஷன் ஐடி இருக்கா அப்படின்னாங்க. அது கொடுத்தோன்னா அழகாக அதை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு அதை எடுத்து கொடுக்கும்போது நான் ஒர்க்கும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பண்ணுற வேலைக்கும் ஒரு அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும்போது அது எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும்ல. அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நிறைய வேலைக்கு போயிருப்பீங்க, என்னை விட நல்லா இருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ லைஃப்பில் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் என்னோட ஹையராக இருக்கவங்க சொல்கிறேன். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை மட்டும் எல்லார்ட்டையுமே நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்மைல் வரும். இருக்குது, எல்லாமே இருக்குது, இப்போ என்ன அப்படின்ட்டு. அதுதான் லைஃப்பில் வேணும், வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்மளோட வளர்ச்சியை நோக்கி மட்டும் யோசிச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எது செஞ்சால் நமக்கு பிடிக்கும், எப்படி நம்ம பண்ணலாம், நம்ம ஃபேமிலியை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, இதுதான் என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்தது. இது வந்துட்டு நான் டெய்லி ஹேண்ட்பேக் போட்டுட்டு போகிற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு போட டைம் இல்லை, எனக்கு இன்றைக்கி டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.